ஹலோ, திஸ் இஸ் சோம்குமார். ப்ளீஸ் கால் மீ ஓம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தைராய்டை பத்தின விஷயங்களை, தைராய்டு இஷ்யூஸ். சரி, தைராய்டு அப்படின்றது ரெண்டு விதமான பிரச்சனைகள் கேட்டகரைஸ் பண்ணப்படுது. அதோட நோய்கள் ஒன்று ஹைப்பர் தைராய்டு, அதிகமா தைராய்டுல இருந்து சுரபிகள் சுரந்தா. இன்னொன்று ஹைப்போ தைராய்டு. ஹைப்போதைராய்டுன்றது கம்மியான அளவுல தைராய்டுல இருந்து சுரபிகள் சுரந்தா அது ஹைப்போதைராய்டுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த நோய்களை தன்மைனா ஹைப்பர்ல உடம்பு மெலிதல், ஹைப்பர்ல உடம்பு இடை கூட்டிகிட்டே போவோம். மெட்டபாலிசம், அதாவது அனபாலிக் அதுக்கப்புறம் கெனபாலிக் நினைக்கிறேன். அனபாலிக் கெனபாலிசம் ரெண்டு பிரிவுல வரும். மெட்டபாலிசம் ஒண்ணு நம்ம சாப்பிட்ற உணவை உடைச்சு கூழாக்கும். இன்னொன்னு அதை நம்மளுடைய உடம்புக்கு அது போஷாக்கா புரதமா மாற்றும். இந்த வேலையை தான் தைராய்டு மெஜரா பாக்குது. இந்த ரெண்டு இஷ்யூ, ஹைப்பர் தைராய்டு அதிகமா சொல்கிறது, ஹைப்போ தைராய்டு கம்மியா சொல்கிறதும் அதுல ஏற்படுற பிரச்சனைங்க. இதை இப்ப சரி பண்றது எப்படின்னா, இது மருத்துவம் இன்றியமையாதது, அதுல மாற்று கருத்து இல்லை. மருத்துவம் இன்றியமையாதது. அதே சமயத்துல உன்னதமான ஒரு நிகழ்வா இல்ல ஒரு அமைப்பா நம்ம யோக கலையும் அதுல துணை செய்யுது. இதுக்கு எப்படி இது யோகம் துணை செய்யும்னா, தொண்டைக்கு ஊக்கம் கொடுக்கறது மூலியமா. தொண்டைக்கு என்ன ஊக்கம் கொடுக்குறோம்? அதாவது ஹோமியோஸ்டசிஸ் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஹோமியோஸ்டசிஸ், அதாவது சயின்ஸ் அதை என்ன சொல்றாங்கன்னா, வெளியில இருக்கிற இயற்கையுடைய சமநிலை போலவே மனிதனுக்கும் உள்ள இருக்கிற கண்டிஷனுக்கும் ஒரு சமநிலை ஏற்படுத்துறது ஹோமியோஸ்டசிஸ் ப்ராசஸ் சொல்றாங்க. இப்போ அந்த ப்ராசஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பா அது என்ன ப்ராசஸ்ன்னு போனாலும் மேம்போக்கா நம்ம யோகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு விலங்காகட்டும், உயிரினங்களா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், அடிப்பட்டா அந்த இடத்த புண்ணு ஆத்துறது, சதையை வளர்ந்து அதே அளவுல ஆத்துறது. எந்த அளவுக்கு அது அடிபட்டு தெரிஞ்சதோ அந்த இடங்கள்லாம் ஆச்சு. அந்த மாதிரி அதே இல்லை, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகள்ல சில உறுப்புகளா இருக்கட்டும், சில ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் மட்டும் இல்லை, வேற சில ஹார்மோன் உற்பத்தி, அதை எடுத்துக்கொள்ள தன்மை, கார்டிசால சுரக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இப்போ அதே மாதிரிதான் லிவர்ல, பேன்கிரியாட்டிக், இந்த மாதிரி டைரக்டா நான் ரொம்ப டீப்பா சயின்ஸ் கேட்காதீங்க. நான் ஓரளவுக்கு தான் என்ன சொல்றேன், எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் முதல்ல டாக்டர் கிடையாது. இருந்தாலும் யோக பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தெளிவா சொல்லிடணும். அதனாலதான் நான் முயற்சி பண்ணி சொல்றேன். அப்ப சில சயின்ஸ் வேர்ட்ஸ் தேவையாச்சுன்னு பாக்குறதா நான் அதை சொல்றேன். ஸோ ஓவரா நானே சொல்றேன் தெரியாதவான்னு நினைச்சுக்காதீங்க. அது எனக்கு தெரியாத. நான் டாக்டர் போது சும்மா எல்லாம் ஓரளவு தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்கள மற்றதாக சொல்லுவேன். மற்றவங்கள நான் டாக்டர் இல்லை அதுக்காக சொல்லுவாங்க. மற்றவங்கள தப்பு சொல்றதுக்காக நான் வரல. அவங்க ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கலாம், அவங்க இன்னும் நுழைஞ்சு சேர்த்து அது தேவைப்படலை. எனக்கு யோகாவுக்கு அது தேவைப்படலை. இப்போ இந்த மாதிரி ஹோமியோஸ்டசிஸ் நம்ம தொண்டை பகுதிக்கு ஊக்கம் கொடுத்து பயிற்சி செய்வோம். ஹோமியோஸ்டசிஸ் ஊக்கம் பெறுது. இந்த ஹோமியோஸ்டசிஸ் இந்த வேலையை பார்க்குது. அதே மாதிரி இந்த நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக் ட்ரைனேஜ், அதுக்கு ஹார்ட் மாதிரி பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா பரப்புற துணை கிடையாது. அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம்னா அதுவும் ரத்த குழாய்களான மண்டலம் உடம்பு முழுக்க இருக்கு. அதுங்க ஹார்ட் இல்லாததுனால அது நம்ம மூவ்மெண்ட்னாலையும் புவியீர்ப்பு விசைனாலையும் நம்ம ஆசனங்கள், முக்கியமா சொல்லணும்னா ஆசனங்கள், இது உதாரணம் சொல்லலாம். ஆசனங்கள் இதை நல்லா சரி பண்ணும். இந்த அங்கங்க இது அதிகமா தேவையான இடங்கள் ரத்த பாய்ச்சல் அந்த மாதிரி வேலைகளை செய்யும். இது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ட்டா நுணுக்கமா லிம்பாத்திக் சிஸ்டம் பாருங்க. அது யோகம் கனெக்ஷன் அதிக. யோகாசனா, யோகம்னா யோகாசனா, இந்த இடத்துல யோகாசனாக்கும் அது கனெக்ஷன் ஆசனாக்கும். சரி, ஓகே. இப்போ இதுவரை இன்ட்ரோ போதும் நினைக்கிறேன். இப்போ பயிற்சிக்குள்ள போயிடலாம். நான் ஒரு 17-18 விதமான பயிற்சியோட வந்திருக்கேன். இப்போ அதுக்குள்ள போயிடுவோம். இப்போ இதான் சொல்லியிருக்கேன். செல்ஸும் கிளாண்ட்ஸுமே அதை சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹைப்போ
அது ஹோமியோஸ்டசிஸ் மூலியமா தனித்தனியா ஹைப்பர் தைராய்டுக்கு ஹைப்போ தைராய்டு எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை. கழுத்தை விரிச்சா ஹைப்போக்கும், கழுத்தை சுருக்குனா ஹைப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாத்தி மாத்தி இது கொஞ்சம் ரொம்ப டீப்பா எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஹோமியோஸ்டசிஸ் கண்டிஷன்னால அந்த கழுத்து ஊக்கம் கொடுத்தாலே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அதனாலதான் நோய் அடியை சொன்னேன். ஏதாவது ஒரு அடிபட்டதுன்னா தன்னை ஆத்திர உடல் எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி கிளாண்டுலர் சிஸ்டமா இருக்கட்டும், எந்த சிஸ்டமா இருந்தாலுமே அது தன்னை குணப்படுத்திக்க தான் பண்ணுது. அது குணப்படுத்திக்கிற ப்ராசஸ் தான் நம்ம சில வழிகளையும் அவஸ்தைகளையும் கவனிக்கிறோம். நம்ம கவனிக்காத விட்ட உறுப்புகள் தான் அந்த மாதிரி அது செயலிருந்து போகுது. அதனால ஹைப்பருக்கும் ஹைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் தைராய்டிசம்க்கு பிரிக்க வேண்டாம். பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க ஹைப்பர் தைராய்டா இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம் ஆலோசனையோட. ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலும் இதை ஆலோசனை ட்ரை பண்ணலாம். ஒரே பிராக்டிஸ் தான் ரெண்டுத்துக்கும். செல்ஸும் கிளாண்ட்ஸுமே இயற்கையா இந்த உந்துதல் மூலியமா ஒரு நோயில இருந்து விடுபடும்ன்றதுதான் என் கருத்தை அவங்க வைக்கிறேன். இது சரியாகவும் இருக்கிறது தான் நான் சான்று வாங்கியிருக்கேன். சான்று வாங்கியிருக்கேன்னா ஜெமினி, கூகுள் அது மாதிரி சர்ச் பண்ணி இதுதான் மெத்தட் நான் பண்ணிடுறேன், இதுதான் எனக்கு சரியா படுது அப்படின்னு சொன்ன போது இது மிகச்சரியா இருக்குன்ற ரிவார்ட் ஒரு மானசீகமான கருத்து நிகழ்ந்தது. அதை துணிச்சலா நான் இப்போ இங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பயிற்சி நெக்குக்கானது. தளர்வா அமர்ந்துருக்குங்க. அமர்ந்துட்டு இப்படி முன்பக்கம் மூச்சு கவனிச்சாலும் பரவாயில்ல, சாதாரண இயல்பான மூச்சை கவனிச்சிடும். அதாவது மூச்சு விட்டுக்கிட்டே இப்படி போனோம், மூச்சு எடுத்துக்கிட்டே வரணும், பாத மூச்சு விட்டுக்கிட்டே போனோம். இந்த குழப்ப நிலைகள் வேண்டாம். ஆரம்பத்துல சாதாரண சுவாசம். கொஞ்சம் கொஞ்சமா சைடு வரைக்கும் போயிட்டு வாங்க. இப்படி 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா ஆரம்ப சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா தாடைய சின்ன டவுன் பண்ணலாம். இந்த சிலந்திர பந்த போட்டு இந்த சின்ன இந்த செஸ்டுக்கு மேல இருந்த இடிக்கிற அளவுக்கு கூட பண்ணலாம். அது முத்திர நிலையில, அதுக்கு முன்னாடி நிலையில முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். 2 நிமிஷம் 1 நிமிஷம் முடிஞ்ச உடனே இப்படி தலை பின்புறமா ஆஃப் சர்க்கிள் அடிக்கிறது, அரைவட்டம் பின்புறம். இது மாதிரி பண்ணது முன்புறம் அரைவட்டம். கொஞ்சம் கொஞ்சம் தீவிரப்படுத்துவோம். மூச்சு கவனிச்சுட்டே பண்றது நல்லது. ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தும் பிரெயினுக்கும் மனசுக்கு, பிரெயினுக்கும் மைண்ட் பாடிக்கும். பிரெயின் பாடி கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நியூரோமோட்டார் கோஆர்டினேஷன், நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் முக்கியம். எங்கேயுமே நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸ்லாம். முடிஞ்சிச்சா? இது 2 நிமிஷத்துல 1 நிமிஷம் எப்படி பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து ஒரு பயிற்சி இருக்கு. அது போறதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் நோயை கேட்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுன்ற ஆசையில இந்த பயிற்சி பண்ணணும். இது 3ஆவதா எடுத்துக்கோங்க. ஆனா இது 2வது பயிற்சியோட துணை பயிற்சி. 1, 2 ஒரே பயிற்சி தான். அந்த 1, 2 மாதிரி இது 3 வச்சுக்கோங்க. ஆனா இது அடுத்து 3 நான் வேற ஏதாவது சொல்ல போறேன். அதுதான் சொல்லிட்டேன். குழப்பம் வேண்டாம், நானே சொல்றேன். முன்பக்கம் வச்சு பின்பக்கம் 6 வச்சு செஞ்சு முடிச்சோடனே நல்லா மேல பார்க்கணும். வாயை மூடின உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் தொண்டையில. அங்கதான் தொண்டை பகுதியில தான் அந்த இது இருக்கு, தைராய்டு இருக்கு, கிளாண்ட், தைராய்டு பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்கு. வாயை திறந்து ஜாவை நல்லா ஸ்ட்ரெச், ஜாவை நல்லா ஃபுல்லா ஜாவை திறந்துட்டு, ஜானா தாடை திறந்துட்டு மூடணும். நல்லா ஸ்டிச் விடணும். இங்க வரைக்கும் ஸ்டிச் வருது எனக்கு. இப்போ இங்க வரைக்கும் ஸ்டிச் வருது. வாயை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் இருங்க. சாதாரண மூச்சு. ஸ்டிச் முடிஞ்சிச்சுங்களா? இதுக்கு அடுத்த பயிற்சி
இடுப்பை சுழற்றுதல். இடப்பக்கமாக 2 நிமிஷம், வலப்பக்கமாக 2 நிமிஷம். இந்த லிம்பாட்டிக் கிளாண்ட்ஸ் எல்லாம் இது சுற்றோட்டத்தை மாத்தி சுழல வைக்கும். அது இல்லாம முதுகெலும்பு கண்ட முதுகெலும்புக்கு நன்மையை பயக்கும். டைம் காரணம் இருந்தாலும் நான் 2 நிமிஷம் பண்ணாம சும்மா உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணணும்ன்றது மட்டும் பண்ணிக்கிட்டே போறேன். எனக்கும் பயிற்சி தான், நீ பயிற்சி பண்ணல, இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்க அப்லோட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரத்துல சரியா அப்லோடும் ஆகல. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மணிக்கணக்கான வீடியோஸ் நான் பேக்கப்ல வச்சிருக்கேன், அப்லோட் ஆகல. அப்புறம் புதுசா வேற வீடியோ எடுத்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது ஒரு 20 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கு மேல பண்ணா தப்பான டைம்ல பண்ணலாம். தண்டாசனம் சொல்லுவாங்க. காலை விரிச்சு நிலையில் உட்கார்ந்துட்டு 1 இப்படி பண்ணா ஒரு விதமான நியூரோ மோட்டார், நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் நடக்கும். இது வந்தா நியூரோ மோட்டார். நியூரோ மோட்டார்னா நரம்புல இருந்து மூளையில இருந்து மோட்டார் சென்சரிக்கும். சென்சரி கார்டெக்ஸ், நியூரோ மோட்டார் கார்டெக்ஸ் ரெண்டுமே தான் சொல்றேன். நான் ஒரு பேர் அடையாளத்துக்காக வச்சிருக்கேன். இப்போ இந்த மஸ்குலருக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன், ரெண்டும் ஒண்ணுதான். கிட்ட இந்த பிரிவினை நான் பிரிச்சதுக்கான விஷயம் வேற பயிற்சியில சொல்றேன், பண்ணும்போது சொல்ல முடியும். இப்ப நான் பழைய வார்த்தை எடுத்துட்டதால சொல்லிட்டு இருக்கேன். சரி போதும். இந்த பயிற்சியை எப்படி நல்லா பண்றதுன்னா, நல்லா பண்றவங்க நல்லா பவனமுக்தாசன அளவுக்கு பண்ணிடுங்க. பவனமுக்தாசன அளவுக்கு பண்ணிடணும். இது பண்ணலாம். ஒரு கால் 20 முறை 40 முறை பண்ணலாம். ஒரு கால் 20 முறை, ஒரு கால் 20 முறைன்னு. இப்போ இந்த நியூரோ மோட்டார் அப்படின்னா இந்த உடம்புக்கும் பிரெயினுக்கும் சில அவயங்களுக்கு சில மூளையில இருக்கிற சில பகுதிகள் உரித்தானது. அப்ப நம்ம மாற்றி மாற்றி சுழற்று செய்யறது, இது திசை மாற்றம் செய்யறது, இந்த முன்கை சுழற்றுறது, பின்கை சுழற்றுறது, பின்கை சுழற்றுறது, இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணும்போது அந்த அந்த வகையான ஒரு கோஆர்டினேஷன் ஏற்படும். அப்புறம் மஸ்குலர், நியூரோ மஸ்குலர், இது வந்து முதல்ல சொன்ன சென்சரி கார்டெக்ஸ், ரெண்டாவது சொல்ல மோட்டார் கார்டெக்ஸ் நினைக்கிறேன். நான் வேறு விதமான பேர்களை பயன்படுத்துறேன். இந்த மசிலும் இந்த மைண்டும் இணைகிற போது ஒரு விதமான இணக்கத்தன்மை, லிம்பாட்டிக் ஆக்டிவேட் ஆகிட்டு அது ஒரு பக்கம் நல்ல விஷயம். மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு இணக்கத்தன்மை ஏற்படும். இத இன்னும் கூட விளக்க நான் குழப்பறேன். நான் இதை நேரம் வரும்போது இதை சரியா விளக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கேப் விட்டு விளக்கம் வரல. இதை பார்த்துட்டு அடுத்து போயிடும். இப்போ ஆங்கிள் அண்ட் ரெஸ்ட் ரொட்டேஷன். ஆங்கிள் நல்லா பண்ணுங்க. முன்னாடி ஃப்ரண்ட். இது வந்து கணுக்காலு ரிஸ்டுக்கும் இது பயிற்சி விடணும். 4 ஆர்ம்ஸ், ஷின் மற்றும் காஃப் மசில், கண்டைச்சதை, உள்ளந்தண்டு சதைகளுக்கு, கணுக்காலுக்கு, ரிஸ்டுக்கு, முன்கை, இது 4 ஆர்ம்ஸ் என்ன சொல்றது, முன்னங்கை, இதுக்கெல்லாம் பயிற்சி அமையணும். ஒரு விரலுக்கும். அதுக்கப்புறம் காலை சுற்றுதல். பிடிச்சிருச்சு. இது எவ்வளவு சுற்றுதல் பண்ணலாம்னா 1 மினிட் கூட பண்ணலாம். கால் வலிக்கல அப்படின்னா 1 மினிட் கூட பண்ணலாம். கால் வலிக்குதுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடக செட்டப் பண்ணலாம். இல்ல திடீர்னு ப்ராக்டிஸ் பண்றதோ, ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கோ, இவ்வளவு பண்ணாதவங்களுக்கோ வலி மறுநாள் ஏற்படும் பயன் தான் நிறுத்திக்கலாம். அளவா பண்ணிட்டு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டுத்தனமா அப்படி நான் பண்ற மாதிரி பண்ணலாம். ஆனா மூர்க்கத்தனமான பண்றதுதான் தப்பு. இதெல்லாம் கூட பாராசிட்டமல் தான் போவோம். மூர்க்கத்தனமா மூச்சு வச்சுக்கிட்டு பண்றதுதான் தப்பு. நான் விளையாட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணலாம். பெரியவங்க சின்சியர் யோகிஸ் அவங்க எப்படி பண்ணலாம்? மூச்சு எடுத்துக்கிட்டே இங்க வந்தேன், மூச்சு விட்டுக்கிட்டே அங்க போனேன், மூச்சு எடுத்துட்டு இங்க வந்தேன். கண்ணு தெரியாம பண்ணிடுவாங்க அவங்க. இவ்வளவு வேகமா பண்ணா அதை பண்ண முடியாது. அவங்க பெரியவங்க மாதிரி, யோகிகள் மாதிரி. மூச்சும் ரொம்ப முக்கியமா கருதுவாங்க. மூச்சும் மைண்ட் பாடி கனெக்ஷன். மைண்ட் பாடி கனெக்ஷன். இப்ப அதை நான் சொன்ன 2 இல்ல மைண்ட் பாடி கனெக்ஷன். அது சொன்ன அந்த லிஸ்டுக்கு 3 சொன்னேன். நான் ஒன் பை ஒன்னா விளக்குறேன். அதெல்லாம் எனக்கு டச் விட்டு போறதால நானே ஞாபகம் இல்லாம போயிடுது. ரெஸ்ட்டுக்கு விடுறோம். இப்படி பண்ணோம், அதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கிறோம். சின்னதா பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் க்ளூ கொடுக்குறோம் பாருங்க. இது பைசெப்ஸ்க்கு. ட்ரைசெப்ஸ் அதில் வந்துடும். இப்படி பண்ணுங்க. கீழே இருந்தீங்கன்னா பைசெப்ஸ். வெறும் ஒரு ஊக்க பயிற்சி பைசெப்ஸுக்கு. வெயிட் தூக்கினா பயங்கர மஸ்குலர் ஆகும். வெயிட் தூக்கலன்னா ஊக்க பயிற்சி. ஒரு நாள் டம்பிள்ஸ் கிடைக்கலனாலோ கேப் விடாம மீட்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு, ஆண்களுக்கு புஷ்அப்ஸ் முன்னாடி பண்ணக்கூடிய தேட்டர் பயிற்சி அது அமையும். ஹேமர் மாதிரி கையை திருப்பியும் சுத்தியல் மாதிரி அடிக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ட்ரைசெப்ஸ். நார்மல் மூச்சு. இது வேகமா போறதா இதோட சேர்த்து தேவையில்லை மூச்சு. இதுவே போதுமான அளவுக்கு கைக்கு பலம் கொடுக்குற பயிற்சி. இப்படி சுத்துனீங்கன்னா, இப்படி பண்ணீங்கன்னா இந்த முன்கை பின் கைக்கான பயிற்சி, முன்னங்கைகளுக்கான பயிற்சி. இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். விரிங்க, சுருக்குங்க, விரிங்க, இப்படி சுருக்குங்க, நல்லா விரிங்க, இப்படி சுருக்குங்க. பண்ணி பாருங்க, அவ்வளோ ப்ரெஷர் போவாங்க. எல்லாமே போஸ்டர்ஸ் தான். அண்ட் தி நேம் போஸ்டர்ஸ் சொல்ல வரேன். இன்னும் ஷோல்டர் ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்ல தான் பண்ணுவாங்க, ஈஸியா இருக்கிறதுக்காக. மூச்சை நார்மலா விட்டுட்டு நீங்க இது பண்ணலாம். மூச்சு இது சேர்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் தேவையில்லை. நீங்க மெடிடேஷன் மாதிரியோ பிராணாயாமா மாதிரியோ பண்ற மூட்ல இருந்தீங்கன்னா மூச்சு இழுக்குங்க பண்ணலாம். ஆனா நார்மலா தேவையில்லை. இது மாதிரி எவ்வளவு நேரம் பண்ணலாம். இது மாதிரி ஒரு நிமிஷம் பண்ணலாம். பின்னாடி பக்கம் ஒரு நிமிஷம் பயங்கர பயிற்சியா இருக்கும். ஆரம்பமே களை கட்டுதுன்ற மாதிரி இருக்கும். முடியலன்னா 30 செகண்ட் எடுங்க, ஒரு நிமிஷம் எடுங்க. அது நீங்க உங்களை பொறுத்த உங்க ஆலோசகர் என்ன சொல்றாரு, உங்க யோகா குரு, அதை பொறுத்து. ஆனா பண்ணலாம். இப்போ ஆசனாக்குள்ள போறதுக்கு முன்னாடி உஜ்ஜயி அப்படின்னு ஒரு பிரீத்திங் பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். உஜ்ஜயி பிரீத்திங் என்னன்னா, தொண்டையை லேசா அடைப்பு ஏற்படுத்தி ஒரு மாதிரி விக்கி மூச்சு எடுக்கிற மாதிரியான தருவாயில நிதானமா எடுக்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டிருப்பீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணக்கூடாது, கோல்டு பிடிச்சிடும். இது இப்படிலாம் பண்ணி காட்டினா கோல்டு பிடிச்சிடும். நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறத கொஞ்சம் உசு பெறி போய் என்ன இது பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, தொண்டைய லேசான ஒரு அழுத்தம் கொடுத்து மூச்சு இழுக்கணும் தொண்டையில. அப்போ நான் கொடுத்த சவுண்ட் நீங்க கவனிச்சிருப்பீங்க.
அப்படின்னு வந்து யூடியூப் ஆஸ்பான் இழுத்து நம்மலாம் சில சவுண்டு கொடுப்பாங்க டிவியில, நம்ம மூவிஸ்ல பார்த்துருப்போம், தமிழ் மூவிஸ்ல நிறைய. அந்த மாதிரி ஒரு இது வந்து வாய தரக்கூடாது, லேசா இதை தியானமா செய்வாங்க. இதுக்கு பேரு அஜபா ஜபா. அந்த அந்த ஜபா என்னன்னா, மூச்சு இழுக்கும் போது அது வந்து கடல் அலையோட ஒப்பிட்டு, அது மூச்சு வெளிவிடும் போது கடல் அலையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது உள்ள போகும்போது சா அப்படின்ற ஒரு ஒளியில கடலுடைய உள்ளிழுத்தல குறிக்கும். கடல் வெளியில வருது இல்ல, வெளிமூச்சு வந்து தொண்டையை விட்டுருங்க. உள்மூச்சு மட்டும்தான் தொண்டையை அடைத்து இழுக்க வேண்டியது. வெளிமூச்சு விடும்போது நார்மலா விட்டுறணும். இந்த 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 உஜ்ஜையுடைய இன்ஹேலி ஒரு விதமான அடைப்பு ஏற்படுத்தி நீங்க இழுக்கிறதும், நார்மலா அந்த சத்தத்தை கவனிச்சு விடுறதும் கடல் அலைகளோட பொருந்தும். இது அஜபா ஜபம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மந்திரம். ஆக்சுவலா சோகம் அப்படின்ற ஒரு மந்திரம். அதுவே நானாக இருக்கிறேன், நானே அதுவாக இருக்கிறது என்ற பொருளும் உண்டு. மந்திரம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸும் அது உள்முகத்துல வேலை செய்யும்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெரியவங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் அந்த சவுண்டுன்றது ஒரு கிரேஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நானும் கடலில் ஒரு துளி தான் நானும் அப்படின்ற ஒரு நினைவு. நான் கடலானா நான் கடல் தான், அதுல ஒரு துளியானா துளி தான், ரெண்டுமே நான் தான்ற அந்த படைப்பின் சாரம் அதுல விளங்கக்கூடிய ஒரு பெரிய விதமான தியானம். இது எல்லா பயிற்சியிலும் சேர்த்துக்கிறது பொதுவா எல்லாருக்குமே நல்லது. இந்த தைராய்டு பிராக்டிஸ் மட்டும் நம்ம இப்ப பண்ண வார்ம் இல்லை, எல்லாருக்குமே இது வார்ம் அப் தான். அதே மாதிரி இது தைராய்டு பிராக்டிஸ் உள்ளவங்களும் இல்லாதவங்களும் எல்லாருமே இந்த உஜ்ஜயினி பிராக்டிஸ் பண்ணலாம். பிரேக் எடுக்கவங்க எடுத்துக்கலாம். ஆனா தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த உஜ்ஜயினி பிராக்டிஸோட பண்றது, இந்த மூச்சை இப்படி அடைப்போட இழுத்து சாதாரணமா வெளிவிட்டுக்கலாம். நீண்ட வெளி மூச்சு, ஒரு அடைத்து இழுக்கிற மூச்சு, இதுதான் ஞாபகம் வச்சு. இது பேர் உஜ்ஜயி பிராணாயாமம் தான். இது பேரே உஜ்ஜயி தான், பிராணாயாமா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சேதுபந்தாசனம். இது ஒரு நிலையான ஆசனம். நம்ம நிலையுள்ள ஆசனம், நிலையற்ற ஆசனம், அதாவது நிலையான ஆசனம், அதுக்கப்புறம் வந்து நிலையான ஆசனம் ஸ்டாட்டிக் போஸ்டர், நிலையற்ற ஆசனம்னா டைனாமிக் போஸ்டர்ஸ், அதாவது சுற்றோட்டம் விநியாசான்னு சொல்லுவாங்க, விநியாச கிராமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து ஓட்ட பயிற்சியும் வச்சுக்கலாம், நிலையான பயிற்சியும் வச்சுக்கலாம். அப்படிலாம் பேர் நானா வைக்கிறேன், பட் அது அது வேற பேர் அதுக்கலாம். இப்போ சேதுபந்தாசனா பார்க்கலாம். ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன் வேற சில சேனல்ஸ், வேற சில வீடியோஸ்ல. ரெண்டு கால்களையும் முடிஞ்ச அளவுக்கு தோல் மட்டத்துக்கு நேரா வைக்கலாம். கொஞ்சம் ஈஸியாவும் அதே சமயத்துல கீழ் முதுகுல முறுக்கு ஏறாம இருக்க, ஒரு வகையான ஸ்டிஃப்னஸ் ஏறாம இருக்க, ரெண்டு காலை பிரிச்சு ஷோல்டர் கீழே இருந்து பிடிச்சு இடுப்புக்கு வெளியே வரா மாதிரி காலை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்படி தூக்கி இத பட்டெக்ஸை லாக் பண்றது ரொம்ப நல்ல சேஃபான ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல உஜ்ஜயி பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 5 மூச்சு. முடியாதவங்க ஒரு மூச்சு படுத்துறலாம். திருப்பி எழுந்து ரெண்டு மூச்சு. ரெண்டாவது தடவை செய்யும்போது முதல் மூச்சு. இப்போ இது போஸ்ட்ல நான் இருக்கேன். இந்த உலக்கால் அகட்டிட்டேன், பட்டெக்ஸ் லாக் பண்ணிட்டேன். இது எந்த விதமான முதுகுல இருக்கிற அதாவது ஸ்பைனல் தண்டு வர குருத்தெலும்பு, முதுகெலும்பு, இந்த முதுகெலும்புல இது எங்கேயுமே இது பாரத்தை அந்த அளவுக்கு சேர்க்காம காலை பிரிக்கிறதுனால இது ஓரளவுக்கு தசை மண்டலங்கள்ல இது வேலை செய்யும். இந்த கையையும் கீழே வச்சுட்டு இன்னும் தூக்கிட்டீங்கன்னா போஸ்ட்ல இருக்கும்போது இது ஒரு நல்ல கழுத்துக்கான பயிற்சி. இப்ப இத சின்லாக் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதாவது ஜலந்தர பந்தம்னு சொல்லுவாங்க. சின்லாக் தாடை கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன்.
கழுத்து போட்டு தாடை போட்டுன்னு அது இதுல இயல்பாவே நடக்குது. ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி பாடி ரைசிங், சடுஸ்பாத பீதம். இது சேது பந்தாசனம் சொன்னேன். இது இன்னொரு பேர் இப்ப பண்ணதோட பேர் வந்து த்விபாத பீதம். ரெண்டு பாத பீதம்னு அதுக்கு பேரு. இப்போ பண்ண போறது சதுஸ்பாத பீதம். சதுஸ்பாத பீதம் இத பண்ணும்போது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இத பண்ணும்போது மூச்சு வெளிவிட்ட நிலையில மூச்சு வெளிவிட்ட நிலைமையில சின்லாக்காகவும் மூச்சு எடுத்துட்டே இருக்கும்போது தலைய பின்னாடி போய் தொண்டைக்கான பயிற்சியா இதை பண்ண போறோம். நான் ஆசனால இப்போ எனக்கு ஒரு தூக்குன உடனே எனக்கு அங்க நிக்க முடியாதால இன்னொரு மூச்சு விட்டு எடுத்தேன். அது தப்பு இல்லை. மூச்சை கவனிச்சா போதும். மூச்சு முரண்பட்டா அதை சீரமைச்சுக்கலாம். அதுதான் நான் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா மூர்க்கத்தனமான மூச்சு பண்ண தேவையில்லை. கால்களுக்கு கொண்டு இங்கதான் விட்டேன். திருப்பிட்டு மூச்சு எடுத்தேன். சரி, இப்ப இதை பயிற்சி பண்ணணும். இப்போ உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனம் அர்த்த ஹலாசனம் அதுக்கு பேர் உண்டு. அடுத்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா கால் தூக்கிக்கிட்டே போயிட்டு இங்க வைக்கணும். கை இருந்தா சப்போர்ட் இப்படி கொடுத்துருங்க பட்டெக்ஸ்ல. ஏன்னா இது முதுகெலும்பு கீழ் முதுகெலும்பு வலி கொடுக்கும். அப்படி இப்படி பண்ணலன்னா கையை மேல தூக்கிடுங்க. கையை மேல தூக்கிடுங்க. கையை மேல தூக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்படி பொறுமையா இறக்கணும். இது ஒரு ரகம். ரெண்டாவது ரகம், மூச்சு எடுக்கும் போதே இங்க நிறுத்தணும், அப்புறம் இறக்கணும். அடுத்த ரகம் இங்க தூக்கணும், அப்ப இறக்கணும். இதுல மூணாவது இப்படி தூக்கணும், இங்கே நிறுத்தணும், அப்படியே இறக்குறோம். இப்போ அந்தந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு கீழே இறங்கும்போது கீழே அப்படியே இறங்கிக்கணும். சுவாசம் நல்லா சுவாசிக்கணும். மூச்சோட போட்டு சண்டை போடக்கூடாது. பயிற்சி பண்ணும்போது வலு கொடுத்து பண்ணலாம். எல்லா பயிற்சியுமே, ஆசனம் மட்டும் இல்ல. அடுத்த பயிற்சியோட போறதுக்குள்ள நிதானம் வேணும். நிதானமே இல்லாம தறிக்கெட்டு இதயத்தை ஓட வரக்கூடாது. நீங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே ஒரு பக்கம் தனியா ஓடக்கூடாது. ரெண்டு இணைந்து ஓடணும். இப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன ஹோல்ஸா மூணுத்துக்கும் போட்டு பண்ணலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி பண்ணலாம். இப்போ இதுல தைராய்டு ஸ்பெஷலா காலை தூக்கும் போது வச்சு கை வச்சு சப்போர்ட் வச்சுங்க. இந்த சப்போர்ட் வச்சா வேலைக்கு வரும். மூச்சு நல்லா எடுத்துட்டு மூச்சை வெளியிட்டு போது கழுத்து சுருக்குங்க, கழுத்துக்கு லாக் போடுங்க.
காலை கீழே இருக்கும்போது மூச்சு இழுத்து தலைய படுத்துக்குங்க. மூச்சு இழுத்துட்டு மூச்சு இழுத்து நான் பண்ணதை பாருங்க, கழுத்துக்கு லாக் பண்ண பாருங்க. சரியாச்சா? இது கழுத்துக்கு நம்ம பாக்குற பயிற்சி எல்லாமே கழுத்துக்கு ஊக்கம் கொடுக்கறது. அது பல வகையான இடங்கள்ல அது மாற்றத்தை நிகழ்த்தும். வெறும் துணியை துவச்சு புழிஞ்சா காய போடுற மாதிரி கிடையாது. அதுவும் தப்பு நான் சொல்ல வரல, எல்லாமே அது அப்படின்னு கிடையாது. நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம்ன்றது இல்லை, நம்ம செய்வதெல்லாம் இருக்குது, சொல்றதுல ஒண்ணும் இல்லை. நான் நிறைய சோம்பேறித்தனம் படுறதுனால இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது எனக்கு பெரிய அளவுல ஊக்கம் கொடுக்குது. இப்போ கேமல் வேரியேஷன்ஸ். சின் லாக் போட்டுக்கணும். உங்களுக்கு இவ்வளவுதான் சின் லாக் வரணும், போட்டுங்க, போட்டுங்க. ஆஃப் சின் லாக் முழுக முடியாத அளவுக்கு போறது எல்லாமே சின் லாக் தான். இந்த வீடியோ கொஞ்சம் 2 கையில் தூக்கி காமிச்சுறேன், சின்சியரா கவனிங்க. ஃபுல்லா இந்த மாதிரி ஜஸ்ட் எலும்பு போய் இடிக்கல தாடனா தேவையில்லை. பழக்கம் இது மாதிரி இருந்ததுனால நீங்க என்ன பண்ணணும்னா, மார்பு கொஞ்சம் விரிச்சாப்புல தலையை பின்னோக்கி தள்ளினீங்கன்னா முழுக முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும் தொண்டையால, அதுதான் சின் லாக். அதை நீங்க மாடரேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி போட்டு இப்ப டேஸ்ட்ல கை வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கிட்டு பின்னாடி போறது கொஞ்சம் சிக்கல், அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒன்ன பழகாது. இந்த இடத்துல மூச்சு இழுத்துக்கிட்டும் இப்படி பின்னாடி போலாம், மூச்சை விட்டுக்கிட்டும் மூச்சு விடலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மூச்சு விட்டுக்கிட்டே போங்க. சின் லாக் பண்ணும்போது மூச்சு விட்டுறணும். எனக்கும் இப்படிதான் சரிப்பட்டு வருது. சரி, சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். மூச்சு இழுத்துக்கிட்டே பின்னால போனோம், மூச்சு விட்டுக்கிட்டே வந்து சின் லாக் போட்டுடணும். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். குழப்பறான்னு நினைக்க வேண்டாம். நான் வேறு சில பயிற்சி சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் நான் இதான் தவறிட்டேன். மூச்சு இழுத்து இந்த போஸ்டர் வந்துட்டேன், மூச்சை விட்டுக்கிட்டே சின் லாக். இந்த இடத்துல மூச்சு இழுக்கும்போது உஜ்ஜயி பிரீத், தொண்டையில லேசான தடை ஏற்படுத்தி மூக்கால மூச்சு எடுத்துட்டு விடும்போது நார்மலா மேலே இருந்து வந்துடணும். இத ஏற்கனவே சொல்லும்போது சொன்னா, இப்போ வந்து கொஞ்ச நேரம் பண்ண உடனே ஸ்ட்ரெச் பண்ண 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 ஒரு பக்கம் எந்த இப்படி ஸ்ட்ரெச் பண்ண 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 இந்த பக்கம் வந்து நல்லா நீட்சி அடைஞ்சு இந்த பக்கம் சுருங்கிக்கிட்டே போகும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இதை பண்ணிருக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 5 மாதிரி தப்பாவும் ஒண்ணு சொன்னேன், 5 மாதிரி சொன்ன உதவி, அதோட உதவியில இப்ப இந்த அளவுக்கு வளைஞ்சிட்டேன். இவ்வளவு என்னால பண்ண முடியாது. முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி தான் வளையுது. ஒரு உதவி பண்ணும்போதும் இப்படி பண்ணாதான் வளையும். கையில் வச்சுக்கலாம், முடியாதவங்க இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லை இப்படி தொட்டுக்கலாம். கை வலிச்சது என்ன பண்ண வேண்டாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படியே இருந்துங்க. இல்ல இப்ப நான் முதல்ல பண்ண மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படியா தொடர்றது பயிற்சியாளர் பேசிக்கு இன்டர்மீடியட் தான் முடியும். புதுசா யாராலையும் ட்ரை பண்ணாதீங்க. யாராவது கேட்டு ஆலோசனை படி செய்யுங்க, குருவோ யாரோ. இப்போ ஊர்துவமுகா அண்ட் அதோமுக சுவானாசனா பண்ண போறேன். இதுவும் அதேதான். மூச்சை விட்டுக்கிட்டே குனிவ, மூச்சை எடுத்துக்கிட்டே நிமிர்ல, கழுத்து சுருக்கும் விரிக்கும். மூச்சை விட்டு கரு சுருக்கிட்டேன்.
தொண்டையை நல்லா விரிச்சிட்டேன். தொண்டையை சுருக்கிட்டேன். உஜ்ஜய் பிரீத். நார்மல் பிரீத். எக்ஸேல். சப்போஸ் பிரீத் தடுமாறுச்சுன்னா இந்த மாதிரி பேசுற இடத்துல கேப்ல எடுத்துக்கணுமா எடுத்துக்கணும். இது இந்த பயிற்சி. இது முட்டி போட்டுக்கிட்டு பண்ணலாம். நீ முட்டி போட்டுக்கிட்டு இப்படியும் திரும்பி முட்டி போட்டுக்கிட்டு இப்படியும் பண்ணலாம். ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்புறம் புஜங்காசனா. இது கையை நல்லா செஸ்ட் கீழே இறக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கையை அழுத்தாம இப்படியே இருங்க. அழுத்தாம கையை சப்போர்ட் வச்சுக்கிட்டு தொண்டையை விரிங்க. முதுகு வலிச்சுன்னா வலிக்காத ஒரு பொசிஷன்ல நில்லுங்க. இதையும் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். கைக்கு சப்போர்ட் கொடுத்து தூக்குங்க. தூக்குனா ஃப்ளோட வரும். முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு நான் காலுக்குன்னு விசேஷ பயிற்சியை கொடுக்கல. சர்வங்காசனமோ விபரீத கரணியோ அப்படின்ற ஆசனத்தையோ 3 நிமிஷம் செஞ்சா அது லெக் கொட்டா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பொதுவா நான் கொடுப்பேன், இந்த இடத்துல அதை கொடுத்துருக்கேன். இப்ப ஜகார பரிவிருத்தி. ஜகார பரிவிருத்தினா so sorry, sweat. ஜகார பரிவிருத்தினா இப்படி காலை மடங்கிட்டு 2 கையும் விரிச்சங்களை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திருப்புறது. இது ஏக முறையிலே செய்யலாம். இந்த கால் 2 இப்படி வந்துச்சுன்னா முதுகு இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது தலையை அந்த பக்கம் பாரு முறுக்குங்க. துணியை துவைக்கிற மாதிரி முறுக்குங்க. அப்ப திருப்பி நடுநிலைக்கு வரும்போது தலை நடுநிலைக்கு வரணும். இந்த பக்கம் போகும்போது 2 காலம் இந்த பக்கம் போகும்போது அது எதிர் திசையில கழுத்து திரும்பணும். கழுத்துக்குலாம் ஆன பிராக்டிஸ், முழு முதுகெலும்பும் பிராக்டிஸ். இப்படி பண்ணிட்டு அப்புறம் அந்த அதாவது ஓட்ட பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்திர பயிற்சி, நிலையான பயிற்சியும் பண்ணணும். அதுலயே இப்ப இது நிலையா இருக்கு. திரும்பி நான் இப்போ கேமராவை பாக்குறேன். இப்படி ஒரு 3 நிமிஷம் கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பிட்டு கிளாக்ல போட்டுங்க. 3 நிமிஷம் செட் பண்ணிங்க டைமர்ல. நான் உங்களுக்கு செஞ்சு கேட்டதால இப்ப அவ்வளோ இல்லை. வீடியோ டைமிங் வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஜகார பரிவிருத்தி. உங்களால முடிந்த அளவுக்கு ஸ்வெட் சொல்லிட்டுருங்க. ஒரு 30 ஸ்வெட், 40 ஸ்வெட், 50 ஸ்வெட் சொல்லலாம். ரொம்ப தேவைப்படுதுன்னா, அந்த அளவுக்கு உடல்ல பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த அளவுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் தோணாலும் பண்ணுங்க. பண்ணிட்டு நிதானமா தான் பண்ணணும். நிதானம் இல்லைன்னா குறைச்சினே வந்து எல்லா அளவையும் அன்னைக்கே குறைங்க, மறுநாள் குறைச்சினே வாங்க. உங்களால முடிஞ்ச அளவுல இருந்து அதிகம் பண்ண ஆசைப்படணும். இனிமே இன்னும் கூட்டணும்ன்ற ஆசை வரணும். கழிக்கணும் முடியலன்னா அப்ப நம்மளுக்கு சமத்துக்கு போறோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போறோம், கார்டிசாலுக்கு போறோம். அதாவது கார்டிசால்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுக்கு ஏதோ பண்றோம், தப்பு பண்றோம் நம்ம அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் தான். கூட்டணும்னு ஆசைப்படணும், கூட்டணும். இதை எடுத்து தான் பண்ணணும். அதுதான் நல்லது. சரியா? இப்போ வந்து ஜகார பரிவிருத்தி பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் சர்வங்காசனமோ இது விபரீத. ஃபர்ஸ்ட் விபரீத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலடி மடக்கிட்டேன், பவனா முக்தாசனா மாதிரி அப்படி அழுக்க தூக்கிட்டேன், தூக்கிட்டே கை வச்சுட்டேன், சாரி கை வச்சுட்டு இப்படியே இருந்தோம்னா இது விபரீதகரணி. இப்படி 3 நிமிஷம் இருக்கணும். கால் லேசா வைப்ரேட் ஆகும், லேசா தான் ஆகும். இது வலிக்கு பத்தாம இருக்காது. இது ஒரு வகையான ஒர்க் அவுட்டா கொடுத்தேன். தேவையில்லைன்னா கால் போயிடுச்சுன்னு அடுத்த கிட்ட போயிடுச்சு, அடுத்தடுத்து வரும்போது சொல்லித்தரேன்னா என்ன சொல்றேன், நான் சொல்றதுக்கும் சேர்த்து பதிவு செஞ்சுக்கிறேன், எனக்கும் சேர்த்து. இது சர்வங்காசனம். இந்த இடத்துல மூச்சு நல்லா உஜ்ஜயினி பண்ணுங்க. ஆனா வேலைக்கு ஆகாது, ஃபுல்லோட கருத்துல இறங்கிருக்குது. நான் உடம்பு இழைச்சி இருக்கும்போது பண்ணியிருக்கேன், இப்ப முடியல. அதுவும் நான் முழுமையான சர்வங்காசனம் பண்ணி காட்டியிருக்கேன், நல்லா தூக்கி பண்ணிருக்கேன். அதனால மூச்சு முட்டுது, அதனால 3 நிமிஷம் இருக்க முடியும் என்னால. அதை தவிர எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் ஆசுவாசமா பண்ணிக்கங்க, மூச்சுக்கு சொல்லிக்கிட்டே முட்டாதீங்க. எல்லாமே உங்க எல்லைக்கு உட்பட்டுதான் இருக்கணும். நீங்க 100 சொல்லி கொடுத்தாலும் 100 தைரியம் இருந்தா கூட உங்க எல்லைக்கு உட்பட்டு இருந்தாதான் அவருக்கும் வாட்டமா இருக்கும். அவரையும் நிர்பந்திக்காதீங்க. சரி, சர்வங்காசனாவும் விபரீத முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ சிம்மாசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்மக்கிரியா. இது தொண்டைய வயிற்றுல இருக்கிற பேட் ஸ்மெல் வந்தாலோ தொண்டைக்கோ சைக்கிக் பவர் தருது. அதாவது இந்த பிட்யூட்ரி, இந்த ஆக்சிஸ் சொன்னீங்களா, ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி, தைராய்டு, அதோட ஆக்சிஸ் அது உந்துதல் பயிற்சி. இப்படி வஜ்ராசனம் மாதிரி ஒரு ஆசனம் போட உட்காந்துங்க. முடியாதவங்க சாதாரணமா போட உட்காந்துங்க. இதெல்லாம் முடியும். ஆனா கழுத்து எனக்கு தொண்டை வந்து 1000 சீட்டா விரிஞ்சிருக்கும். அவங்க உட்காரனா இது பண்றதுதான் சரி. உடம்பு பெருத்திருக்கிறதுனால குஞ்ச தொண்டை வாட்டம் வரல. அதனால உள்ளே இருக்கவங்களாம் இப்படி பண்ணிக்கீங்க. ஃபேட்டா இருக்கவங்களாம் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு ஆசனம், சாதாரண ஒரு சுகாசனாவே ஒரு மாத்தி போடுவேன், அதை போட்டு உட்காந்துறேன். சுகாசனா சம்மணம் விட்டு வருது, நம்ம சாதாரண உட்காருது, அதையும் நான் மாத்தி போடுவேன். அது அந்த இது மாத்துறதுக்காக, பிரெயின் சிஸ்டத்தை மாத்துறது, மோட்டார் கோஆர்டினேஷன். இப்ப புரியுதுங்களா? இதான் மஸ்குலர் கோஆர்டினேஷன், நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன், அதுக்காக இது பண்றது. இது நியூரோ மோட்டோ கோஆர்டினேஷனும் இது செயல்படும். இந்த மாதிரி சில வார்த்தைகள் மாத்திடுவேன். அது எந்தெந்த இடத்துல எது உகந்ததுன்னு நானே மறந்துட்டேன். அதனால அந்த போட்டிக்கே வேணாம், யார் பெரியவங்கன்னு. இப்போ இதுல வந்து சிம்மாசனம் பண்ணிடலாம். கை வச்சுக்கோங்க, வச்சுங்க, பிரிச்சு வச்சுக்கோங்க, பிரிச்சு வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணி கழுத்து லாக் இருக்கணும், ஜலந்திர பந்தா இருக்கணும். அதாவது முழுங்க முடியாத ஸ்டேஜ்ல நாக்கு வெளியில் இருக்கணும். 2 பார்வையும் புருவ மத்திக்கு கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் மேல இருக்கணும். கொஞ்சம் மேலேயோ புருவ மத்திக்கு நடுவே சொல்ல வந்தா நடுவு வேண்டாம், மேல புருவ மத்திக்கு 2 புருவ மத்தி கொஞ்சம் மேல. அந்த இடத்துல பார்வை உள்முகமா பார்க்கணும். அப்படியே ட்ரௌசியா இருக்கும், கண் மூடிங்க. ஒரு தடவை பண்ண ட்ரௌசி ஆயிடும், விடியா இருக்கும், விடினஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 to 5 முறைக்கு மேல பண்ணாதீங்க. நல்ல ட்ரெயின்டு ப்ராக்டிஸர், பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் போடுறாங்க. அது நீங்களே உடல் செக் பண்ணிங்க. மற்றபடி பயிற்சி கொடுக்க போறீங்க, இல்ல தெரியுமோ தெரியாதோ, இதை நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்றேன். ஒண்ணுமே தெரியாத செய்யக்கூடாது, அதை ஊக்குவிக்க மாட்டேன்.
அதை எதிர்த்தா கூட யாரும் ஊக்குவிக்க மாட்டேன். ரெண்டு தடவை தான் பண்ணிருக்கேன், போதும். டைம் இல்ல, கேப் எடுத்து பண்ண வேண்டியது. இப்போ பொதுவாகவே மகாபந்தா அடுத்து பண்ணும்போது மகாபந்தா பண்றது எல்லாருமே பத்மாசனம் தான் பண்ணுவாங்க. யூஸ்வலா யோகீஸ்வரர் மரபு அது. எனக்கே இப்ப முட்டி பெயின் இருக்கிறதுனால முட்டி பெயின்ல எவ்வளவு வீட்டு தானே போட்டுருவேன். முட்டி பெயின் இருக்கிறதுனால அது செட் ஆகாது. அதனால அர்த்த பத்மாசனம் போட்டுக்கிட்டு ட்ரை பண்றேன். அர்த்த பத்மாசனம் போட்டுட்டு மூச்சை அப்படின்னு ஒரு பிளாஸ்ட் பிரீத் விட்டுணும். நல்லா எடுங்க. வயிறு சுருங்கும் நிலையில இந்த வயிற்றை இழுங்க. அப்படியே அந்த வயிற்றை இழுக்கும் போது சின் லாக் ஆயிருக்கணும். சின் லாக் ஆயிருக்கணும். சின் லாக் இந்த அளவுக்கு ஆகாதவங்க ஃபர்ஸ்ட் பேக்ல வந்து த்ராட் லாக் ஆட் பண்ணிடணும். ஒரு மகாபந்தா பண்ணிருக்கேன். எக்ஸைல்ல தான் பண்ணணும். சின் லாக் கட்டாயமா பண்ணணும். ரூட் லாக் கனால ஆயிடும். ரூட் லாக், அப்டாமினல் லாக், சின் லாக், ஆர்ட் லாக், இதுதான் மகாபந்தா. இது செஞ்ச பயிற்சியை பல மடங்கு நம்மளுக்கு வந்து ஊக்குவிக்கும். எல்லாமே அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம், அப்புறம் சக்கராஸ், அங்க இருக்கிற பிணைப்புகள், குருத்தெலும்புல இருக்கிற அங்கங்க இருக்கிற இந்த பிளக்சஸ், அதுக்கப்புறம் நாடிஸ்ன்னு வந்து உள்ளுமா இருக்கிறது. அது நம்ம சொல்ற மேஜர் நாடிஸ் அது சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அதுவும் தடைப்படுத்தி தான், அதுவும் அங்க நின்று போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மகாபந்தாக்கு அதுக்கும் டேட்டா எந்த சம்மந்தமும் இல்லை. இதை நான் அப்புறமா சொல்லிட்டேன். நம்ம அப்புறமா இன்னும் நிறைய வீடியோஸ் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ சைல்டு போஸ்ட் போயிட்டு கொஞ்ச நேரம் சைல்டு போஸ்டர்ல சாரி கொஞ்ச நேரம் சைல்டு போஸ்டர்ல இருந்துட்டு ஹாப்பி பேபி, என்னால இப்படி போய் தொட முடியல நெத்திய திரையில, அதனால இப்படி ஒரு பேபி போஸ்டர்ல இருக்க. சைல்டு போஸ்ட் முடியாதனால இப்படி சில நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பேக் பெயினுக்கு பொதுவாக எல்லா ஆசனாக்கும் ஒரு கவுண்டர் போஸ்டரா இதை போட்டுக்கலாம். ஹாப்பி பேபி போஸ்டர். லேசா கைகளை பிடிச்சு கால்களை தளர்த்தலாம். கால்களை உறுதி செஞ்சு கைகளை தளர்த்திக்கலாம். லெஃப்ட்ல ரைட்ல லேசா மூவ்மெண்ட் கொடுத்தா முதுகுக்கு நல்ல மசாஜ் மாதிரி ஆகி கச்சமே தீர்ந்த பேக் பெயின் ரிலீஸ் ஆகும். பழையசும் கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்றவங்க பண்ணா, புதுசா இருக்கவங்க கைலாசா பண்ணா இதெல்லாம் நடக்கும். ஷவாசனா ரொம்ப முக்கியமானது. உடம்புல வலி இருக்குதா, மனசு அது பதட்டம் இருக்கா, பயம் இருக்கா, எதை நினைச்சு அது என்ன ஏதுன்னு ஒரு விவாதத்துக்குள்ள இங்க வந்துடணும். உடம்பு முதல்ல சரி பண்ண முயற்சி பண்ணணும். மனசு நேரம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். சரி, இப்போதைக்கு நான் ப்ராக்டிஸ் முடிக்கிறேன். இதுக்கு மேல தொடர்ந்தா இது அப்லோட் பண்றது கஷ்டமா இருக்கும்.